அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கில வருடம் மார்ச் 1, 2025. இன்று கரிநாள், கீழ் நோக்கினால் கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:43 வரை புரட்டாதி, பின்பு உத்திராதி. திதி இன்று அதிகாலை 4:40 வரை பிரதமை, பின்பு துவாதிசை. யோகம் இன்று மரண யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம், பூரம். ராசி சிம்மம். சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 100% பாதிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதான் 90% பாதிக்கும்னு வச்சுங்க. சிம்ம லக்னக்காரங்க இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள எச்சரிக்கையாக செல்லணும். எக்காரத்தை கொண்டும் மொபைலை பயன்படுத்தி கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். கருத்தில் கொள்ளுங்க. சிம்ம ராசிக்காரங்களும் சிம்ம லக்கணக்காரங்களும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. சந்திராசனம் 100% அது வேலை செய்யும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 9:30 to 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் சாந்தி முகூர்த்தம், குழந்தை பாக்கி இல்லாதவங்க இந்த நேரத்தை பயன்படுத்தலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ராகு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. சூலம் இன்று கிழக்கு. ராகு காலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. சூலம் இன்று கிழக்கு. சூளம்னா தீப ஏற்றுறது, விளக்கேற்றுறது, அதான் கருத்தில் கொள்ளுங்க. கற்பூரம் விளக்கேற்றுறது. குளிகைன்னா மாந்தி, மாந்தின்னா குளிகை. மாந்தியை பொறுத்து மட்டும் இந்த நாளில் நல்லதும் செய்யக்கூடாது, கெட்டதும் செய்யக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் இப்போ ஒரு நகை வாங்குறீங்கன்னா நீங்கள் தவறுதலாக என்னன்னு நம்ம மாந்தி டைம்ல வாங்கினா திருப்பி நம்மளை மறுபடியும் நிறைய நகை வாங்கலாம்னு நினச்சி தவறான கண்ணோட்டத்தில் போயிடாதீங்க. நீங்கள் அந்த மாந்தி டைமில் போய் ஒரு நகை வாங்கக்குள்ள அந்த நகையை தொலைச்சிட்டு தான் உங்களால் வேறு நகை வாங்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் மாந்தி டைமில் வீட்டில் விசேஷங்கள், இப்போ வீட்டில் வாசக்கால் வைக்கிறீங்கன்னா மாந்தி டைமில் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. தவறு. அப்படி வாசக்கால் பயிச்சிங்கன்னா தெற்கிருந்து வடக்கு போவோம், வடக்கிருந்து மேற்கு போவோம், மேற்கிருந்து கிழக்கு வரும். கருத்தில் கொள்ளுங்க. மாந்தியை பொறுத்து மட்டும் முழுக்க முழுக்க தீமை செய்கிறவங்க கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.